வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தோட வனவாச பருவத்தில் தர்மர் காட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது முனிவர் ஒருத்தர் தர்மரோட மனசை நிம்மதிப்படுத்த ஒரு கதையை சொல்ல தொடங்கினாரு. இது வெறும் காதல் கதை இல்லைங்க, இது ஒரு நம்பிக்கையோட பலம், கர்மத்தோட விளைவு, பக்தியோட பரிசு, சனி பகவானோட சோதனைன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இந்த கதை வேற எதுவும் இல்லைங்க, நமக்கு நல்லா தெரிஞ்ச நல்ல தமயந்தியோட காதல் கதை தான். ஆனால் இந்த கதை அவங்களோட முற்பிறவியிலிருந்தே ஆரம்பிக்குது. இது ஒரு வேட்டுவன் ஒரு வேட்டுவத்தியோட அன்பு, ஒரு முனிவரோட ஆசீர்வாதம், ஒரு சாபம், ஒரு அழகான காதல், இது மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. இந்த பையனும் ஒரு மந்திரம் போட்டது போல நம்ம ஈர்க்கும். கடைசியில் அவங்களோட காதல் வெற்றி அடையுமாங்கிறத விட அது வரைக்கும் அவங்க சந்திக்கிற சோதனை தாங்க நம்முடைய உள்ளத்தை உருக்கும்படியாக இருக்கும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். மகாபாரதத்தில் வனவாச பருவத்தில் முனிவர் ஒருவர் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மருக்கு இந்த கதையை எடுத்து சொல்ல, அவர் இந்த கதையை கேட்கறது போல அமைஞ்சிருக்கு இந்த காதல் கதை. நலதமயந்தியோட முற்பிறவியில் ஆரம்பிக்குது இந்த கதை. ஒரு அடர்ந்த காட்டுல இருந்த ஒரு குகையில ஒரு வேட்டுவ தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க. அந்த வேட்டுவனோட பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவியோட பெயர் ஆகுகி. இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பர அன்பும் காதலும் நிறைஞ்ச ஒரு தம்பதியா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்ந்த அந்த காட்டு பகுதிக்கு ஒரு முனிவர் வந்தாரு. ஆகுகனும் ஆகுகியும் அவரை நல்லா உபசரிச்சாங்க. அந்த நாள் சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு. அன்று இரவு முனிவர் அவங்க கூடயே தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. வெளியேயோ பயங்கர குளிரா இருந்துச்சு. ஆனா அவங்க வாழ்ந்த குகையோ ரொம்ப சின்னது, அதுல 2 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால ஆகுகன் தன்னோட மனைவியை தான் கூட இருக்க சொல்லாம குகைக்குள்ள அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு, நீ குகையில இந்த ஓரத்துல தூங்கலாம்னு சொல்லி அவளை உள்ளே தூங்க சொன்னான். காலையில கண்முழிச்ச முனிவர் ஆச்சரியப்பட்டு போனாரு. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், ஆனா தன்னோட மனைவி மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சவன் எவனும் இல்லைன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணாரு. ஆனா கர்ம வினையோ என்னவோ, கொஞ்ச நாள்ல மிருகத்தால அடித்து கொல்லப்பட்டான் ஆகுகன். அந்த துன்பம் தாங்காம ஆகுகையும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டா. இந்த ஜென்மம் இப்படியே முடிஞ்சு போக, அடுத்த ஜென்மத்துல ஆகுகன் ஒரு நாட்டோட இளவரசன் நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டோட இளவரசி தமயந்தியாகவும் பிறந்தாங்க. அந்த முனிவர் அன்னப்பறவையா பிறந்தாரு. நிடத நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தவர் தான் நலன். அவன் ரொம்ப வீரம் வாய்ந்தவனாகவும் எல்லாருக்கும் நன்மை செய்யறவனாகவும் பகடை விளையாட்டுல விருப்பம் உள்ளவனாகவும் இருந்தான். அழகுல மனித உருவம் கொண்ட மன்மதன் போல இருப்பான். அவருக்கு ஒரு கதாநாயகி இருக்கணும் இல்லையா? அது யாருன்னா, விதர்ப்ப நாட்டை பீமன்ற மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அவருக்கு அழகே உருவான ஒரு மகளும் வீரமிக்க 3 ஆண் மகனும் இருந்தாங்க. ஆமாங்க, அந்த பெண் தான் தமயந்தி. தமயந்தி அனைத்து ஆபரணங்களையும் போட்டுக்கிட்டு மேகத்துக்கு நடுவுல பிரகாசிக்கிற மின்னல் போல இருப்பா. பெரிய கண்கள் இருக்கக்கூடிய இந்த பெண் பார்க்கறதுக்கு லக்ஷ்மி தேவி போலயே இருப்பா. தேவர்களோ யக்ஷர்களோ மனிதர்களோ இவளை போல அழகுடைய பெண்ணை யாருமே பார்த்ததில்லை, ஏன் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. தேவர்கள் கூட தமயந்திய திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு இருந்துச்சு அவளோட அழகு. இப்படியே நாட்கள் போக நலனை பத்தி தமயந்திக்கு, தமயந்திய பத்தி நலனுக்கும் தெரிய வருது. நலனும் தமயந்தியும் பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு ஒருத்தரை ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சாங்க. நலன் தன்னோட மனசுல இருந்த காதலை கட்டுப்படுத்த முடியாம அதிக நேரத்தை நந்தவனத்திலேயே கழிக்க ஆரம்பிச்சான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நலன் நந்தவனத்துல தங்க இறகோட அன்னப்பறவைகள் இருக்கிறத பார்க்கறான். அதுல ஒரு அன்னப்பறவையை கையில எடுத்து பார்த்தான். அவன் ஒரு வீரன் அல்லவா? ஒரு வீரனோட கை எவ்வளவு வலிமையானதா இருக்கும். அந்த வலிமையை தாங்க முடியாத அன்னப்பறவை பேச ஆரம்பிச்சது. ஐயோ நலமகாராஜா, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன். நல்லதா? என்ன நல்லதுன்னு நலமகாராஜா கேட்க, அந்த அன்னப்பறவை, நான் உங்களை பற்றி விதர்ப்ப நாட்டு இளவரசியான தமயந்தி கிட்ட உங்களோட வீரம் அழகு எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறேன்னு நான் உங்களுக்காக தூது போகிறேன்னு சொல்லுச்சு. அப்படியா? நீ என்னை பற்றி தமயந்தி கிட்ட சொல்லுவியான்னு கேட்க, அந்த அன்னப்பறவை ஆமான்னு சொல்லுச்சு. உடனே நலமகாராஜாவும், நீ என்னை பற்றி சொன்னதும் தமயந்தி என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொன்னார்.
அந்த அன்னப்பறவையும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட கூட்டத்தோட பறந்து போயிடுச்சு. பறந்து போன அந்த அன்னப்பறவை அந்த புறத்துல பனிப்பெண்களோட இருந்த தமயந்தியோட கண்ணில் படுற மாதிரி பறந்துச்சு. அந்த தங்க நிற பறவையோட அழகுல மயங்கின தமயந்தியும் அவளோட பனிப்பெண்களும் உடனே அதை பிடிக்க முயற்சி பண்ணாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நலன் தூது அனுப்புன அந்த பறவை தமையேந்திய தனிமையான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்படி போனதும் தமையேந்தி கிட்ட பேச ஆரம்பிக்குது. தமையேந்தியே, நிழத நாட்டுல ஒரு மன்னன் இருக்கான். அவனோட பெயர் நலன். அவன் பார்க்கறதுக்கு மனித உருவில் இருக்கிற மன்மதன் போல இருப்பான். ஆண்கள் இனத்துக்கே நலன் ஒரு தலைமையானவன். அதே போல நீயும் பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ரதிதேவி தான். சிறந்தவர்களுடன் சிறந்தவர் சேரும் பொழுது நன்மை உண்டாகும்னு சொல்லுச்சு. அன்னப்பறவையோட இந்த வார்த்தைகளை கேட்ட தமையேந்தி நலன் மேல காதல்ல விழுந்துடுறா. தான் வந்த வேலையை முடிச்சிட்டு அந்த பறவை இங்க நடந்த எல்லாத்தையும் நலன்கிட்ட போய் சொல்லுச்சு. இந்த பக்கம் தமையேந்தியும் நலனை பத்தி நினைச்சு நினைச்சு அவளோட முகம் மாறிடுச்சு. உடம்பும் மெலிய ஆரம்பிச்சிடுச்சு. இவளோட இந்த நிலைமையை பார்த்த அவளோட தந்தை இவளுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இவ இப்படி இருக்கான்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் அவருக்கு தமையேந்தி பருவ வயசை எட்டியது அவரோட நினைவுக்கு வருது. அப்புறம் மன்னன் பீமன் தமையேந்திக்கு சுயம்வரம் நடத்த முடிவு செஞ்சாரு. எல்லா மன்னர்களுக்கும் சுயம்வரத்துக்கான அழைப்புதல் அனுப்புனாரு மன்னர் பீமன். இந்த அழைப்புதல் நலனுக்கும் போகுது. ரொம்ப மகிழ்ச்சியோட நலனும் சுயம்வரத்துக்கு போனாரு. அவரை மாதிரியே எல்லா நாட்டு மன்னர்களும் சுயம்வரத்திற்கு வந்திருக்காங்க. தமையேந்தியோட சுயம்வரம் தகவல் விண்ணுலகத்துக்கும் போச்சு. தமையேந்திய திருமணம் செய்கிற ஆசையில் இந்திரன், வர்ணன், அக்னி, யமன், சனி முதலான தேவர்களும் வந்து இருந்தாங்க. தேவர்கள் வரும்பொழுது நலன் மகாராஜாவும் வராரு. நலனோட அழகை பார்த்து தேவர்கள் எல்லாருமே பொறாமப்படுறாங்க. நலனை வழிமறைச்சு எங்களுக்கு ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு கேட்குறாங்க. நலனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டுறாரு. அதன்படி தேவர்கள், நாங்கள் தமையேந்தியுடைய சுயம்பரத்துக்காக வந்திருக்கோம். நீ அவகிட்ட எங்களுக்காக தூது போய் எங்களுடைய காதல் அவகிட்ட சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட நலனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நலன் தன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் புதைச்சிட்டு கொடுத்த வாக்குக்காக தேவர்களுக்காக தமையேந்தி கிட்ட தூது போக தயாரானாரு. தேவர்கள் நலன் தமையேந்தியை பார்க்க போறதுக்காக தமையேந்தியுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும்படியும் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாதபடியும் மறைச்சு அனுப்புறாங்க. இப்படி நம்ம நலன் மகாராஜாவும் தமையேந்தியை போய் பார்க்குறாரு. நான் தான் நலன் அப்படின்னு தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டாரு. தன்னோட மனசுல கற்பனை செஞ்சு வச்சிருந்த நலனை நேர்ல பார்த்த தமையேந்தியோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனா அது ஒரு நொடி கூட நீடிக்கல. நலன் தான் தூதுவனா வந்திருக்கிறதாகவும் தேவர்கள் உன்னை திருமணம் செஞ்சுக்க விரும்புவதாகவும் இந்த சுயம்பரத்துல நீ அவங்கள ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னும் சொல்றாரு. இதை கேட்ட தமையேந்திக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? பருவ வயசு வந்ததுல இருந்து நலனை மட்டுமே நினைச்சு தன்னோட நேரத்தை கழிச்ச தமையேந்தியுடைய கண்ணெல்லாம் கலங்கி கோபத்துல, நான் நலன் மகாராஜாவை தான் விரும்புறேன், நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களும் சுயம்பரத்துல கலந்துக்கட்டும், எல்லாருடைய முன்னிலையிலும் உங்களை தான் திருமணம் செய்ய தேர்ந்தெடுப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி நலன் மகாராஜாவை அனுப்பி வைக்கிறா தமையேந்தி. தமையேந்தியுடைய இந்த பதில கேட்ட நல மகாராஜா தமையேந்திய பெரிய மனசு இல்லாம அங்கிருந்து போனாரு. தேவர்களை சந்திச்சு நலன் தமையேந்தி சொன்னதை அப்படியே சொன்னாரு. இதை கேட்ட தேவர்களுக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. சுயம்பரத்துல சூழ்ச்சி செய்ய நினைச்சாங்க. பல நாட்டு மன்னர்களும் யானையிலையும் குதிரையிலையும் அந்த சுயம்பரத்துக்கு வந்தாங்க. அது மாதிரி தேவர்களும் நலனை போலவே உருவம் எடுத்து வந்தாங்க. சுயம்பரத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. மணப்பெண்ணான தமையேந்தி கையில மாலையோட சுயம்பரம் நடக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ள நுழையிறாங்க. நலனை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசையில வந்த தமையேந்திக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, நலனை மாதிரியே வேடம் அணிஞ்சிட்டு இருந்த இன்னும் சில பேரை பார்த்து தமையேந்தி அதிர்ச்சி அடைகிறா. இது தேவர்களுடைய சதியாதான் இருக்கணும் அப்படின்னு உணர்ந்துட்டா. இப்போ இந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச்சு தமையேந்தி நலனை திருமணம் செஞ்சுப்பாளா? கதையை தொடர்ந்து கேளுங்க. அடுத்த பாகத்துல சந்திக்கலாம். நன்றி.